Hello everyone, welcome back to our channel Taste of Tamil Food. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கான வீடியோ ஒரு புது அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்து எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், ஹோம் ஷிஃப்டட் டு பெங்களூருக்கு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ண போகிறோம். நாட் லைக் தட் நாங்கள் மட்டும் போகிறதில்ல. ஸோ வீடு ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஃபுல் ஷிஃப்டடாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெங்களூருக்கு வந்து ஹோம் ஷிஃப்டட் தான் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ குட்டி குட்டி கிளிப் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டில் உள்ள எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி பேக் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக பேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக தான். அந்த லாஸ்ட் ஒன் மந்த்தாக பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கிங்கில் தான் இருந்தது. ஷிஃப்டிங் சர்வீஸ்லையும் நாங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம் இங்கேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களே அழகாக பேக் பண்ணி பெங்களூருக்கு டிரான்ஸ்போர்ட் மூலியமாக ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே டேமேஜ் எல்லாமே நல்லாவே தான் இருந்தது. அண்ட் வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிட்டு பெங்களூரில் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அன்ராப் பண்ணி வீடை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போனோம். ஒரு 10 days ஆஃப்டர் தான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பணும். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ஹோம் ஷிஃப்டிங் சர்வீஸ் வந்து வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. வேறு ஸ்டேட், வேறு லாங்குவேஜ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறப்போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் இனி வர vlogs அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஷால்லா பெங்களூர்லேருந்து தான் உங்களுக்கு வரும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 daysக்கு ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை டு பெங்களூர் வந்து கிளம்பியாச்சு. பெங்களூர் வந்தாச்சு. ஒரு புது ஸ்டேட், புது லாங்குவேஜ். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த பெங்களூர் ஏர்போர்ட் பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லிட்ரலி ஒரு கிராண்ட் மால்குள்ளெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏர்போர்ட் மாதிரியே தெரியல. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிக்கு போன மாதிரி தான் இருக்குது. ஏர்போர்ட் டு வீடுக்கு போகிறதுக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 1.5 hours ஆகும். ஸோ நைட் டைம் அவ்வளோவா டிராஃபிக் இருக்காதுங்கிறதுனால குயிக்காகவே வீட்டுக்கு போய் ரீச் ஆச்சு. ஸோ ஹோம் ஷிஃப்டிங் டு பெங்களூர் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.